ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த மாலை பொழுது வேளையிலும் உங்கள் யாவரையும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட 1 கொரிந்தியர் 1:18 இவ்வாறாக சொல்லுகிறது, சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கின்றது, ஆனால் ரட்சிக்கப்படுகின்ற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கின்றது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட சிலுவையை நோக்கி பார்ப்பதினால் நமக்கு உண்டாகும் ஆசீர்வாதங்களையும், சிலுவையினால் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை பற்றி அறிவும்படியாக நம்முடைய கூட பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவாராக. விசேஷமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தம்முடைய ஆத்துமாவை சிலுவையில் அடக்கம் பண்ணும் பொழுது குற்ற நிவாரண பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பலிகளை ஒவ்வொரு பலியாக லேவியராகமம் புஸ்தகத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரம் முதல் 5 அதிகாரங்களை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பலிகளை குறித்து அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தகன பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும். 2வது போஜன பலியாக அவர் படைக்கப்பட வேண்டும். 3வது சமாதான பலியை அவர் ஏறெடுக்க வேண்டும். 4வதாக பாவ நிவாரண பலியை அவர் ஏறெடுத்து 5வதாக குற்ற நிவாரண பலியாக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 52:14 வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்கிறது, அவரை பார்க்கும் பொழுது அந்த கேடு, அவருடைய முகம் அந்த கேடு அடைந்ததாம், பார்த்தவர்கள் பிரமிப்படைந்தார்கள் என்று வேதம் பதிவுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய மீறுதல் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் சிலுவையில் தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். தகன பலி என்றால் உதாரணத்திற்கு ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டி, அதாவது நல்ல அடுத்த சந்ததியை பிறப்பிக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி, இளம் வயது ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். பின்பு அந்த ஆட்டுக்குட்டியை சந்து சந்தாக துண்டு துண்டாக பலியிடுவார்கள். அல்லேலூயா. அதே போல தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தகன பலியாக அவர் சாட்டையில் அடிக்கும் பொழுது, அதாவது அந்த சாட்டை சொல்லப்படுகிற ரோமர்கள் வழங்கின அந்த சாட்டை பாறை சில்கள், அந்த துண்டுகள் போல இருக்குமா, ஒரு அடிக்கு 9 அடிகள் அடித்து அவர் முதுகை கிழித்து பித்து கொண்டு வரணும். அல்லேலூயா. அந்த தகன பலியை போல, அதாவது ஒரு வயது ஆட்டுக்குட்டி, அது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வயதான ஆட்டுக்குட்டி படிச்சிடறாங்க. மிக தவிர ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டி, அதாவது இளம் வயது ஆட்டுக்குட்டி, திடகாத்திரமாக. அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் 33வது வயதில், அல்லேலூயா, 33வது திடகாத்தமான வயது, 30லிருந்து 33 வயது உள்ள அந்த பலியாக, அதாவது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாக நமக்காக அவர் பலியானார். அல்லேலூயா. ஒவ்வொரு பலிகளை சொல்ல போன நேரம் குறைவாக இருக்கிறது, அதனால் நான் சுருக்கமாக வசனத்துக்கு நேராக கடந்து வருகிறேன். அப்போ அடிக்கப்படும் பொழுது அவருடைய முகம் அந்த கேடு அடைந்ததாம். அல்லேலூயா. அவர்கள் பார்ப்பார்கள், பிரமிப்படைப்பார்கள், எது தலை, எது கண், எது கால்கள் என்று தெரியாத அளவுக்கு அவர்கள் அடிக்கப்பட்டார், நமக்காக பிற்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு பலியாக அவர் பலிகளை நிறைவேற்றினார். அதனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கல்ல, அதை நிறைவேற்றும்படியாக நான் வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் நியாயப்பிரமாணத்தை ஒவ்வொரு பலியாக அவர் தம்மை படைத்து குற்ற நிவாரண பலியாக தம்முடைய ஆத்துமாவை அவர் ஊற்றினார் நமக்காக. அல்லேலூயா. சங்கீதம் 110:3 இவ்வாறு சொல்கிறது, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய
ஜனங்கள் மனுபுறமும் பரிசுத்த அலங்காரமுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. விடியற் காலத்தில் கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமான உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். அல்லேலூயா. இந்த எவ்வன ஜனம் என்றால் இளம் வயதுள்ள ஜனம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நமக்காக சிலுவையில் மறிக்கும் போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்று ஏன் சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கின்றோம். இப்போது உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த பாவங்களும் என்மேல் சுமந்ததினாலே ஒரு சனம் போதும் கூட நான் பிதாவை விட்டு பிரிந்தது அல்ல. இப்போது உலக பாவங்கள் எல்லாம் என்மேல் சுமந்ததினால பிதாவாகிய தேவன் இயேசுவை கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. ஆகையால் சொல்கிறார், ஐயோ, நான் பிதாவை விட்டு பிரிவது அது அதை விட இது எவ்வளவு கொடுமையானது என்றுதான் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் உங்கள் சித்தத்தின்படி நீங்க கடவது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றி நமக்காக அவர் விருப்பப்பட்டு தான் தன் சிலுவை ஏற்றார். நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்கள் மரித்தவர்களை உயிர்ப்பிக்கும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார். அல்லேலூயா. அப்பொழுது அவர் கதறிக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பாருங்க, எவ்வளவு ஜனம் உமக்கு பிறக்கும் பனிக்கு சமமான. அல்லேலூயா. அந்த ஏசாயா 52:14 நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த 53:10 நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் தன்னுடைய சந்ததியை கண்டு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மறிக்கும் பொழுது தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் நம்முடைய உருவங்களையும் இனி பிறக்கப் போகிற சந்ததியும் அவர் தன் கண்முன்னே காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்கிறது, அவர் குற்ற நிவாரண பலியாக தம்மை ஒப்பு கொடுக்கும்போது சந்ததியை கண்டு, அப்போ என்னையும், நான் பிறந்து 1990 அல்ல, அப்போவே ஆண்டவர் என் முகத்தையும் பார்த்தார், உங்கள் முகத்தை பார்த்தார். ஆகால் பரவாயில்லை, இந்த கர்ப்பத்தில் பிரசவிக்கின்ற அந்த தாய்மார்களை நீங்கள் கவனித்து பார்த்திருப்பீர்கள். பிரசவ வேளையில் இந்த வழியை நான் தாங்குவதற்கு பதிலாக நான் இறந்தே போயிருக்கலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அது அவங்களுக்கு லெகுவாக மாறிவிடும். அதற்காக அவர் வாழணும் என்று இந்த பாடுகள் சகித்தாலும் அந்த பிள்ளையை பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன தோன்றும் தெரியுமா? இந்த பிள்ளைக்காக நான் வாழ வேண்டும் என்று தோன்றும். அதே போல தான் ஆண்டவர் உண்மையும் அந்த பிதாவாகிய தேவன் சிலுவையில் உம்முடைய முகத்தையும் என்னுடைய முகத்தையும் காண்பிக்கும் போது அவர் தம்முடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போலதான் நம்மை அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஆதியாகம புஸ்தகம் 48வது அதிகாரத்தை 5வது அதிகாரத்தை பார்த்தால், எகிப்து தேசத்தில், அதாவது யாக்கோபு, அல்லேலூயா, புரிஞ்சுங்க, யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பை பார்க்க வந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவர் கூறுகின்றார், என்ன என்றால், வாசிக்கும்படியாக பார்த்தீர்கள் என்றால், யாக்கோபு தன்னுடைய யோசேப்பின் 2 பிள்ளைகளாகிய மனேசா எப்ராயிமை ஆசீர்வதிக்கும் பொழுது, அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் அல்ல, அவர் என்னுடைய குமாரர் என்று அவர்கள் தலைமேல் கையை வைத்து ஆசீர்வதித்து அவரை தன்னுடைய பேர பிள்ளையாக இருந்த அந்த மனேசா எப்ராஹிமை தன்னுடைய மகனாக அவர் தத்தெடுத்து கொண்டார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் பார்க்க போனோம் என்றால், யாக்கோபு தான் வயது முதிர்ந்த நம்முடைய பிதா. அல்லேலூயா. யோசேப்பு இயேசுவுக்கு முன் அடையாளமாக இருக்கின்றார். அந்த எகிப்து தேசம் என்பது பாவ இருளை குறிக்கிற தேசம். அதாவது நாம் பாவத்தில் வாழ்ந்த அந்த நாட்கள், அந்த தேசம் அதை தான் குறிக்கின்றது. ஆமென். அல்லேலூயா. அவர் மனேசா எப்ராயிமை தன் தலைமையில் கை வைத்து தத்தெடுத்து கொண்டாராம். அல்லேலூயா. என் அன்பு ஜெப பிள்ளைகளே, யாக்கோபு யோசேப்பின் 2 குமாரருக்கு தாத்தா, அதாவது அவர் 2 பிள்ளைகளை பேரனாகத்தான் ஆக வேண்டும். ஆனாலும் கூட அவர் தன்னுடைய சிமியோன் ரூபனை போல தன்னுடைய குமாரனாக அவர் தலையின் மேல் கை வைத்து அவர் தத்தெடுத்து கொண்டார். அல்லேலூயா. அதே போல தான் நம்மையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய்
பவுல் அப்போஸ்தலருக்கு எழுதின 19வது அதிகாரத்தை நீங்கள் 6வது வசனத்தை வாசிக்கும்போது, சீஷர் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினாராம். அல்லேலூயா. அதே போல தான் நாம் எகிப்து தேசத்தில் பாவ அடிமை பிள்ளைகளாக இருந்தபொழுது பிதாவாகிய தேவன், அல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய பிள்ளைகளை, அல்லேலூயா, யோசேப்பின் பிள்ளைகள் மனேசா எப்ராமை எப்படி தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரோ அதே போல தான் இந்த நாளிலும் நம்ம பாவ சேற்றில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மையும் அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் முத்திரையிட்டு, அன்றையும் நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை முத்திரையாய் முத்திரித்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தத்தெடுப்பு காரியத்தை குறித்து பார்த்தீர்கள் என்றால், தத்தெடுப்பு எப்படி எடுப்பாங்க? ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் பொழுது புதிய துண்டை போட்டு தத்தெடுத்துக் கொள்வார்கள். அப்படி என்றால் அருணா கயிறை கொடுத்து பிள்ளையை தத்தெடுத்துக் கொள்வார்கள். அப்படி இல்லை என்றால் புது துணிகளை கொடுத்து சிலவங்க தத்தெடுப்பாங்க. அப்படின்னா பூநூல் போட்டு சிலவங்க தத்தெடுத்துக்குவாங்க. அதுவும் இல்லைன்னா ரிங்கு மோதிரத்தை மாற்றி தன் பிள்ளையாக முற்றிடும். ஆனால் இங்கே பிதாவாகிய தேவன் நம்ம எப்படி நம்ம தத்தெடுத்து கொண்டார் என்றால் பரிசுத்த ஆவியினால். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் நம்மை தத்தெடுத்து கொண்டார். அல்லேலூயா. அதனால தான் அன்பு ஜென்மங்களே, அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, நான் உன் மீது கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை கொண்டு அனல் மூட்டி எழுப்பு. அல்லேலூயா. அதை கொண்டு அசதியாக இராது என்று சொல்கிறார். அதே தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒருவர் மீது உன் கைகளை வையாதே, சீக்கிரமாய் வையாதே. அல்லேலூயா. யூதர்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் தன்னுடைய தலையை மேல் வைக்க மாட்டாங்க. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர், அல்லேலூயா, அவர் தத்தெடுத்தினார். அல்லேலூயா. அந்த தலைகள் மீது கை வைத்து நம்மையும் நம்ம என்ன பண்ணிட்டார்? நம்மளையும் தன்னுடைய பிள்ளையாக அவர் அங்கீகரித்து விட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று, அல்லேலூயா, இப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று, இருக்கின்றோமா, இனி இருப்போமா, இருக்கின்றோம். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் எப்போது அன்று யாக்கோபு யோசேப்பின் குமாரர்கள் மனேசா எப்ராயில் தன் தலைமையில் கை வைத்து தன்னுடைய பிள்ளையாக எப்படி அங்கீகரித்தாரோ, இன்று பிதாவாகிய தேவன் நம்மை, இயேசு கிறிஸ்துக்கு பிறந்த நம்மை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மேல் கைகளை வைத்து அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டுள்ள முத்திரை போடப்பட்ட நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் இந்த அன்பு பிள்ளைகளை இங்கே வாசிக்கின்றோம். ரோமர் 8:16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அடிமையின் பிள்ளைகள் அல்ல, அடிமைத்தனத்தின் ஆவிகள் அல்ல. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே, நான் ஒரு மண்ணு ஆண்டவரே, நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு புழுதி ஆண்டவரே, நான் ஒரு கழுதை ஆண்டவரே, நான் ஒரு அடிமை ஆண்டவரே என்று சொல்லும்போது தேவனுடைய உள்ளம் எப்படி உடைகிறது தெரியுமா? என் அன்பு செல்வங்களே, இனி நீங்கள் அல்லேலூயா அடிமையின் பிள்ளைகள் அல்ல, அவருடைய குமாரர்கள். அப்பா பிதாவே என கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைகளை நான் மண்ணுன்னு சொல்லி விட்டு அவங்க எவ்வளவோ அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே குடித்து விலைக்கரையமாய் தம்மை தாமே ஆத்துமாவை குற்ற நிவாரண வழியாக ஊற்றி நம்மளை மீட்டெடுத்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு மீட்டெடுத்து நம்முடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். இல்லையா? அவர் நம்மளை உன்னதங்களில் உட்காரவும் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்துக்குரியவர்களாக நாம் இருக்கின்றோம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் முதலாவது சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்தார். அவர்களை அப்போஸ்தலர்களாக அவர் மாற்றினார். அல்லேலூயா. பின்பு அவர்களை சீஷர்களே என்று அழைத்தார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிரகாரம் அந்த யோவான் 21வது அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் பேதுருவெல்லாம் கடலில் மீன் பிடிக்கும் போது அவர் என்ன என்று சொல்ல அழைக்கிறார் என்றால், நீங்கள் யோவான் 21வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதில் தெளிவாக சொல்லிருக்கும், பிள்ளைகளே உங்களிடத்தில் ஏதாவது இருக்கின்றதா என்று ஆண்டவராக சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நம்மை, உங்களையும் என்னையும் தன்னுடைய சொந்த பிள்ளையாக லூக்கா 3:38 வாசிக்கும்போது, சேத்தின் பிள்ளை ஆதாம்
தேவனால் உண்டானவன் என்று போட்டிருக்கும். ஆனால் அதில் முக்கியமான அர்த்தம் தேவனால் உண்டானவன், தேவனுடைய பிள்ளை என்று ஆதாமை குறித்து வேதம் பதிவிடுகிறது. அதே போல தான் பிந்தின ஆதாமாகிய ஆதாம், ஆனால் இன்று முந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவர் நம்மை பிள்ளையாக பார்க்கிறார். நம்ம ரொம்ப அடிமைத்தனத்தை ஆரம்பிப்போம். தாழ்மை உணர்வு நமக்கு இருக்கணும் தான். ஆனால் நிறைய பேருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துகிறேன் சொல்லிட்டு தலைவிரித்து ஆடுகிறது. தாழ்வு உணர்வு இருக்க வேண்டும்தான். ஆனால் தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யூதா அமேன் கட்சிக்கிற யூதா சிங்கத்தின் கோத்திர சிங்கத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று மறந்து விடாதீர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த பரலோக தேவன் பிள்ளைகள் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் தீத்து 2:15 சொல்கிறது, ஒருவனும் உன்னை கடிந்து கொள்ளாதபடி அசட்டைக்கு இடம் கொடாதிருப்பாயாக. அசட்டை அதாவது தாழ்வு மனப்பான்மைக்கு உன்னை விட்டு கொடுக்காதீங்க. அல்லேலூயா. மண்ணுன்னு நினைக்காதீங்க, கழுதனை நினைக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் வாசிப்பேன் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அல்லேலூயா 3000 அடி பின்பாக புறஜாதியர் மக்கள் நின்று கொண்டிருப்பார்கள். ஆமென். 300 அடி தூரத்தில் யூதம் ஜனங்கள் நின்று கொண்டிருப்பார்கள். 30 அடி தூரத்தில் லேவியர்கள் இருப்பார்கள், ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். 3 அடி தூரத்தில் ஆசாரியர்கள் இருப்பார்கள். 2 அடி தூரத்தில் பிரதான ஆசாரியர்கள் இருப்பார்கள். ஆமென். அதன் பின்பாக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும். ஆனால் இன்று நாம் அவருடைய ராஜரீக ஆசாரியர்களாகவும் ஆமென் ராஜாக்களுமாய் இருக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் தாவீது கூட கர்த்தருடைய ஊழியக்காரன் தான். ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் இன்று பரிசுத்த ஆவியினால் முத்திரை போட்டு கொண்டு சொந்த பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். இந்த உணர்வு இருந்தால் மாத்திரமே தகப்பினிடத்தில் நீங்கள் கிட்டி சேர முடியும், தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும். என் அன்பான ஜனங்களே, உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை எடுத்து போட்டுங்க. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவை என கூப்பிட பண்ணுகிற முத்திரை சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என் அன்பு ஜனமே, இந்த நாளிலும் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபம் செய்வோமாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன். தேவனே, உமக்கு நன்றி. கொடுக்கப்பட்ட இந்த தேவ செய்தி மூலமாக நீர் என்னோடு பேசுகிறீனே. அன்று மோசையோடு கூட இருந்து பேசின தேவன் நீர் என்னோடு கூட பேசியதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டது மூலமாக நீர் என்னையும் பிள்ளைகளையாக மாற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நாங்கள் இந்த காலத்தில் கிருபையின் காலத்தில் வாழ்ந்திருப்பதை மிகவும் பாக்கியம் என்று நாங்கள் கருதி இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படுவதாக. மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளப்படட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் மகிழ்ந்திருங்கள், கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருங்கள். அதுவே உங்கள் பலன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.